ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங் 2025 வந்து என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ஒரு 192 டே இருக்கு. ஆக்சுவலாக 192 டேஸ் வந்து இருக்கு. அதாவது நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக விட்ட ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 4 தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு இந்த 192 டேஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, நான் கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி ஆகணும். ஒரு ரொம்ப ஒரு இதுல இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதுல கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இது யார் யாரெல்லாம் வாட்ச் பண்ணணும்னா, பிகினர்ஸ் இப்பதான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க வந்து கிடைக்கிற டைம்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கக்கூடிய பீப்புள்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா வந்து நமக்கு லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறப்ப வித் லைவ் கிளாஸஸோட டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒர்க்கிங்ல இருக்கவங்களுக்கு மெயினா வந்து அந்த டயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கக்கூடியது தான் அவங்களுமே. அந்த மார்னிங் டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பிரேக் ஹவர்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஈவினிங் டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. எதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமை சூஸ் பண்ணணும் வென் கம்பேர்ட் டு அதர் எக்ஸாம்? எதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெயினா பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. வென் கம்பேர்ட் டு அதர் போர்டு, இப்போ இந்த டிஆர்பி இந்த மாதிரி அதர் போர்டு கம்பேர் பண்ணும்பொழுது டிஎன்பிஎஸ்சியில பண்றது கொஞ்சம் ப்ராசஸ் குயிக்கா இருக்கும். சரியா? ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப குயிக்காவே நமக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு நமக்கு இயர்லி இப்போ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்தளவு நமக்கு இயர்லி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மெயினான எலிஜிபிள் கேட்டகரி கீழே வருவாங்க. ஏஇ அப்படிங்கிறப்ப பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. நல்ல நாலேஜ் இருக்கும். பட் வந்து ஏஜ் ஆயிருக்கும். சரியா? அதே மாதிரி பிரைவேட்ல நிறைய பேர் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டா அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 40+ 45+ ஆனாலுமே நம்ம வந்து ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம்ல கொடுக்கறது இன்னொரு நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான் நமக்கு. சரியா? அதே மாதிரி போஸ்டிங்குமே வந்து ஒவ்வொரு இயருமே அரௌண்ட் 500 கிட்ட கொண்டு வந்துறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நமக்கு போஸ்டிங்க பல்கா ஆட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி கொடுத்ததுல டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமே நடக்குது. சரியா? அதே மாதிரி சேலரி அண்ட் ப்ரொமோஷனை பொறுத்தளவு நமக்கு சொல்லவே தேவையில்லை. 2026ல வந்து நமக்கு வந்து அந்த பே கமிஷன் மாறுது. சரியா? ஸோ பே கமிஷன் மாறுறப்ப எல்லாருக்குமே தெரியும். அந்த சேலரிங்கிறது வந்து டபுள் டைமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி நமக்கு டேக் ஹோம் சேலரி வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 54,500 அந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரொமோஷனை பொறுத்தளவு நம்ம டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து வேரி ஆகும். இப்போ வந்து பிடபிள்யூடி, ஹைவேஸ், டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇல இருந்து அடுத்து ப்ரொமோட் ஆகுறவங்க வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த கேட்டகரி ஏஇ ஸ்கொயர் கேட்டகரி கீழே வருவாங்க. மித்த இப்போ ஆர்டி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இதுகளில் வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. அடிஷனல் அதாவது ஏடி கேட்டகரி கீழே அவங்க வந்து வருவாங்க. சரியா? அதாவது அந்த சப்டிவிஷன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி கீழே அவங்க வருவாங்க. சரியா? இந்த டிவிஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த சப்டிவிஷன் ஆஃபீஸ்ல அவங்க வந்து அதாவது தமிழ்ல உதவி செயற்பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி கீழே அவங்க வந்து வந்துருவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஏஇ எக்ஸாமை பொறுத்தளவு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு இது 3 ஹவர்ஸுக்கு வந்து நடக்கும். மொத்தம் 200 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து மொத்தம் வந்து 300 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூடு பிளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாம் சேர்ந்ததா இருக்கும். ஸோ இது ஒரு 100, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் 1.5 மார்க் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 150 மார்க், இது ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து குவாலிஃபைங் தான். ஜஸ்ட் நீங்க ஒரு 40 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணாலே போதும். 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 300 கொஸ்டின், அது வந்து 450 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? டோட்டலா வந்து 300 கொஸ்டின் தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அதுல வந்து 450 மார்க் தான் மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவு சிலபஸை பொறுத்தளவு என்னென்ன யூனிட்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் அந்த டாபிக், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்,
ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் ஆர்சி, ப்ரீஸ்ட்ரஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 10 யூனிட் வந்து நமக்கு சிவில்ல வந்து இருக்கும். அதே மாதிரி இது வந்து லாஸ்டா நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட அந்த ஒரு கட் ஆஃப் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் டர்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா 352, பிசி 345, பிசிஎம் 330, எம்பிசி 342, எஸ்சி 330, எஸ்சிஏ 300, எஸ்டி 295 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப். டஃப்னஸ் பர்சன்டேஜை பொறுத்தளவு ஒரு சிவில்ல 70% ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி 15 தான் ஒரு மீடியம், 15 கொஞ்சம் ஹை டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ்ல 60% ஈஸி தான், 20 தான் மீடியம் அண்ட் ஹை கேட்டகரிக்குள்ள இருந்துச்சு. மேக்ஸை பொறுத்தளவு எப்பயுமே ஈஸியா தான் இருக்கும், 85% ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு 5% மீடியம், 10% கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்தளவு இதுல டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு அப்ஜெக்டிவ் புக்ஸ் ஓரியன்டாவும் போகாம எந்த ஒரு அதர் திங்ஸ் ஓரியன்டா நீங்க டிவியேட் ஆயிடவே கூடாது. கண்டிப்பா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதாவது ஒவ்வொரு சிலபஸையும் எடுத்துட்டு அதுல டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு டாபிக்கையும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதே மாதிரி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாலே நம்ம காம்படிஷன்ல இருந்து வெளியில போயிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் பண்ணி எழுதுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸ் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து அந்த காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்துடும். சரியா? அதே மாதிரி நோட் மேக்கிங் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கையும் வந்து அது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை வந்து வித்தின் பேஜுக்குள்ள நம்ம வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கலாவோ இல்ல ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாவோ கொண்டு வர மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா யூனிட்டுக்குமே நம்ம கண்டிப்பா அட்டைன் பண்ணி ஆகணும். அட்டன் பண்ணா தான் அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் தெரியும். அங்க எக்ஸாம் டைம்ல என்னென்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வருங்கிறது தெரியும். அதே மாதிரி ஜிஎஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் டாபிக் வைஸ் நம்ம வந்து சிலபஸை ஒரு டாபிக் கூட விடாம கவர் பண்ணிடணும். அதே மாதிரி டாபிக் வைஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டான டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி மென்டல் அபிலிட்டிக்கு நல்ல ஸ்பெஷல் கிளாஸஸ் செஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ற மாதிரி கிளாஸஸ் மட்டும் நல்லா எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி, சரி குவிஸ் மாதிரி அந்த மாதிரியான செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல் யூனிட் டெஸ்ட்டுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்றோம். இது பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அப்கமிங்ல நமக்கு இந்த ஆகஸ்ட்ல வரக்கூடிய எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்றோம். அதே மாதிரி இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட டைம் டேபிளை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மண்டே டு ஃப்ரைடே வர சிவில் வந்து லைவ் கிளாஸ் செஷன் 1 செஷன் 2 அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நடத்தின கிளாஸோட பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு லைவாவே இருக்கும். ஜிஎஸ் அதே மாதிரி தான் 2 லைவ் செஷன் இருக்கும். பெர் டேக்கே 2 லைவ் செஷன் இருக்கும். அந்த கான்செப்ட் கிளாஸ் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷனும் இருக்கும். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு தனி செஷனா டெய்லி இருக்கும். சரியா? ஸோ பெர் டேக்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 7 to 8 செஷன் கிட்ட நம்ம கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு செல்ஃப் ரிவிஷனுக்காக நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த மோஸ்ட் இன்டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸோட அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1000+ லைவ் கிளாஸஸ் இருக்கும், 20,000+ லைவ் கொஸ்டின் சால்விங் இருக்கும், 250+ டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும், 5,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் இருக்கும், 10,000+ டெஸ்ட் கொஸ்டின் சால்விங்கும் நமக்கு வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 250+ டெஸ்ட் சீரிஸோட அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்மளோட அந்த கான்செப்ட் கிளாஸ் நம்ம இப்போ சொல்றோம்ல அந்த மெகா ஃபவுண்டேஷன் பேட்சோட அந்த இதுவும் உங்களுக்கு வந்து அந்த டைம் டேபிளும் இதே மாதிரி தான் இருக்கும் டெய்லி. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு சிவிலும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்ல ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே, இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் ஆர்சி, இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோகிராஃபி டாபிக் டே வைஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஹைட்ராலிக்ஸ், இங்க ஜெனரல் சயின்ஸ், அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இங்க பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் டாபிக் இது ஃபுல்லா கவர் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் யூனிட் 9, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ்
அண்ட் SOM, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்க யூனிட் 8. ஸோ டெய்லி இதுல ஒரு டெஸ்ட், இதுல ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வருது. அதுக்கப்புறம் நம்ம யூனிட் வைஸ் சிவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் GS ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் டெஸ்ட் உங்களுக்கு வந்து சிவிலுக்கு 3, GSக்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். சரியா? இதே மாதிரி இந்த டைம் டேபிள் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பேட்சுக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 அப்படிங்கிறது நம்ம இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு நம்ம லான்ச் பண்றோம். இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அந்த 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்ல வந்து ஆஃபர் பண்றோம். சரி, அது என்ன பிரைசிங் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPWRKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 96771136 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 1813+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி நம்மளோட ரிசல்ட்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா TNMAWS எக்ஸாம்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போத் AE லெவலும் சரி JDO லெவலும் சரி கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த நேம் லிஸ்ட் தான் இது. பார்ட் 1 அதை 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பார்ட் 2. இது வந்து என்ன அப்படின்னா பார்ட் 3. அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஜஸ்ட் இவங்கலாம் வந்து நம்மளோட இந்த TNMAWS எக்ஸாம்ல இவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து போய் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அந்த நேம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல நம்மளோட அந்த கோர்ஸ் அண்ட் டெஸ்ட்ல இருந்து 90% ஆஃப் கொஸ்டின் வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ எந்தெந்த கிளாஸஸ்ல இருந்து எந்தெந்த டெஸ்ட்ல இருந்து அது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயுமே வந்து 90% ஆஃப் கொஸ்டின் நம்ம நடத்தின கோர்ஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம கொடுத்துருந்தோம். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து தேங்க் பண்ணதுக்கான அந்த ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அகாடமி கம்பேரிசனை பொறுத்தளவு ஸ்பார்க் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறோம். ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி அண்ட் அதர் அகாடமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட அகாடமியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 1000+ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 120 தான் இருக்கும். நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா 250+ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சு தான். அதே மாதிரி எக்ஸாம் கிளியர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் டீச் பண்ணுறது. ஆஸ்பிரன்ஸ் நிறைய இதில் டீச்சிங்க்கு விடுவாங்க. அதே மாதிரி 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு அகாடமி. நிறைய இதில் லெஸ் தென் 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த ரிவ்யூஸ் இருக்கும், பாசிட்டிவ் ரிவ்யூஸ். நம்ம போத் லைவ் செஷனும் இது பண்ணலாம், ரெக்கார்டட் செஷனும் வாட்ச் பண்ணலாம். நிறைய இதில் ஒன்லி லைவ் செஷன்ஸ் மட்டும்தான் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்களால அவைலபிளா இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சூட்டபிளா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வீடியோ உங்களுக்கு வந்து லைவ் ஆஃப்டர் ரெக்கார்டடா இருக்கனால நீங்க எப்ப வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பர்டிகுலர் டைம்ல நீங்க அவைலபிளா இருக்கணும் அவசியம் கிடையாது. பிகினர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதுனால யாரா இருந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நான் வேற எதுவும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எந்த ஒரு அடிஷனல் புக்ஸும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஏன்னா கொடுக்குற மெட்டீரியல் நல்லா படிச்சோம் அப்படின்னாலே போதும். சிங்கிள் அட்டம்ல கிராக் பண்ணலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்பாங்க. கண்டென்ட்ஸை நம்ம கொடுக்கறத ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் அட்டம்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.